அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. இன்று இரவு அதாவது 12/2/2025 இன்று இரவு புறப்பட வேண்டிய 2 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு நம்ம தெற்கு ரயில்வே ரூட் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ட்ரெயின் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு யாருன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாரி இருந்தால் நமது சேனலை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இன்று இரவு 8:30க்கு கன்னியாகுமரியிலிருந்து ஹஸ்ரத் நிஜாமுதீன் வரையும் செல்கின்ற வண்டி எண் 12641 கன்னியாகுமரி ஹஸ்ரத் நிஜாமுதீன் திருக்குறள் எக்ஸ்பிரஸுக்கு இன்னைக்கு ரூட் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு எந்த இடத்துல ரூட் டைவர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. கன்னியாகுமரியிலிருந்து ஹஸ்ரத் நிஜாமுதீன் வரையும் போகக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30க்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து இந்த ரயில் புறப்பட்டு தொடர்ந்து நாகர்கோயில், திருநெல்வேலி, கோயில்பட்டி, சாத்தூர், வாஞ்சி மணியாச்சி, மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, விருதாச்சலம், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை எக்மோருக்கு நாளைக்கு 13ஆம் தேதி காலையில் இந்த வண்டி 8:25க்கு 8:40க்கு தொடர்ந்து இந்த வண்டி ஹஸ்ரத் நிஜாமுதீன் வரையும் போகும். இந்த திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு ரூட் டைவர்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு சென்னை எக்மோர் வரையும் இந்த வண்டி கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா சென்னை கடற்கரை தாண்டின பிறகு வண்ணாரப்பேட்டை வழியாக இந்த வண்டி ரைட் எடுத்து விஜயவாடா நோக்கி போனோம். ஆனால் இப்போ இந்த வண்டிக்கு ரூட் டைவர்ட் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா வண்ணாரப்பேட்டையிலிருந்து இந்த வண்டி லெஃப்ட் எடுத்து அப்படியே அரக்கோணம் வழியாக ரேணிகுண்டா ரயில் நிலையத்தை கடந்து அங்கிருந்து தொடர்ந்து ஒரு ரைட் எடுத்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கூடூரை டச் பண்ணோம். கூடூர்லேருந்து இந்த வண்டிக்கு வழக்கம் போல் விஜயவாடா நோக்கி போகும். விஜயவாடாக்கு இந்த வண்டிக்கு நிறுத்தம் இருக்கு. விஜயவாடால இருந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹஸ்ரத் நிஜாமுதீன் வரையும் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை செல்லும். இந்த கன்னியாகுமரி ஹஸ்ரத் நிஜாமுதீன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு ரூட் டைவர்ட் பண்ண முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 13ஆம் தேதி சென்னை டிவிஷனில் இயங்கக்கூடிய 2 ரயில் நிலையங்கள், ஒன்று பொன்னேரி, இன்னொன்று கத்திவாக்கம். இந்த 2 ரயில் நிலையங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நடக்கிறதால இந்த குறிப்பிட்ட ட்ரெயினுக்கு ரூட் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஆகையால் இந்த வண்டிக்கு கன்னியாகுமரியிலிருந்து நேரடியாக ஹஸ்ரத் நிஜாமுதீன் விஜயவாடாக்கு போகிறவங்க கவலைப்பட வேண்டாம். சென்னையிலிருந்து இந்த வண்டிக்கு விஜயவாடா வரையும் நிறுத்தம் இல்லாத காரணங்களால் நிறைய பயணிகள் இந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸை விரும்பி ஏறுவாங்க. அப்படிப்பட்ட பயணிகள் கண்டிப்பாக ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க தன்னுடைய பயணத்தை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரூட் டைவர்ட் அப்படின்னு சொல்கிறதால கிட்டத்தட்ட இந்த வண்டி சென்னையிலிருந்து விஜயவாடா போகிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் காலதாமதமாக போகும். நண்பர்களே, அதே போல் இன்று இரவு கரெக்டாக 11:40க்கு மதுரை ரயில் நிலையத்திலிருந்து சண்டிகர் வரையும் செல்லும் சண்டிகர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் 20493 இந்த ரயிலானது இன்னைக்கு இரவு அதாவது 12ஆம் தேதி இரவு சரியாக 11:40க்கு இந்த ரயிலானது மதுரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு தொடர்ந்து திண்டுக்கல், கரூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர், காட்பாடி, அரக்கோணம் வழியாக இந்த வண்டி பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கு வரணும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரூட்டு எங்கே டைவர்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வண்டிக்கு அரக்கோணம் மேல் பக்கத்தில் இந்த வண்டி ரூட் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கும் வராது நண்பர்களே. அதே போல் இந்த மதுரை சண்டிகர் எக்ஸ்பிரஸ் பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கும் வராது. நீங்கள் பெரம்பூர்லேருந்து இந்த வண்டிக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாலும் அதே போல் அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து நீங்கள் இந்த சண்டிகர் வண்டிக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த வண்டிக்கு ஏறக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருத்தணி ரயில் நிலையம் நண்பர்களே. இந்த வண்டிக்கு திருத்தணி ரயில் நிலையத்துக்கு நாளைக்கு நிறுத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த ரயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாளைக்கு காலைல 13ஆம் தேதி 8:18க்கு திருத்தணி ரயில் நிலையத்துக்கு 8:20க்கு திருத்தணியிலிருந்து புறப்படும் நண்பர்களே. திருத்தணியிலிருந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா, கூடூர் வழியா இந்த வண்டி விஜயவாடா நோக்கி போகும். இப்படி இந்த ரயிலுக்கு ரூட் டைவர்ட் பண்ணுறதால முக்கியமான ரயில் நிலையங்களுக்கு நாளை இந்த ரயில் வராது நண்பர்களே. அது எந்தெந்த ரயில் நிலையம் பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கு நாளைக்கு வராது. அதே போல் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கும் இந்த வண்டி வராது. அதனைத் தொடர்ந்து நாயுடுபேட்டாக்கும் இந்த வண்டி வராது நண்பர்களே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றிரவு கரெக்டாக 11:40க்கு 12ஆம் தேதி 11:40க்கு கரெக்டாக மதுரையிலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் அதாவது நாளை 13ஆம் தேதி காலையில் ஒரு 8:15 மணி வாக்கில் இந்த வண்டி அரக்கோணம் மேல்பாக்கம் வழியாக அதாவது அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கு வராமல் மேல்பாக்கம் வழியாக பைபாஸ் பிடிச்சி இந்த வண்டி திருத்தணியில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதனால் அரக்கோணம் மற்றும் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் ரிசர்வேஷன் பண்ணியிருக்க பயணிகள் நீங்கள் திருத்தணியிலிருந்து இந்த மதுரை சண்டிகர் எக்ஸ்பிரஸில் ஏறி நீங்கள் பயணம் பண்ணலாம். உங்களுடைய
ட்ரெயின் தகவலை அப்டேட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த வண்டியில் நாளைக்கு தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள். இந்த 2 வண்டி முக்கியமான சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ஒன்று கன்னியாகுமரியிலேருந்து ஹஸ்ரத் நிஜாமுதீன் வரை போகக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து சண்டிகர் வரை போகக்கூடிய மதுரை சண்டிகர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த 2 எக்ஸ்பிரஸோடைய ரூட் டைவர்ஷன் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.